வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் காலில் விழுந்து தற்பொழுது மன்னிப்பு கேட்டுவிட்டார். எதற்காக ஆளுநர் தேநீர் விருந்தை முதலில் புறக்கணிப்பதாக கூறிவிட்டு சுதந்திர தின விழா முடிந்து மாலையில் நேரடியாக குடும்பத்துடனும் அமைச்சரவையுடனும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரிடம் மன்னிப்பு கேட்டு தேநீர் விருந்தில் கலந்து கொண்டது ஏன்? கடந்த 3 ஆண்டுகளாக எந்த ஒரு ஆளுநர் விழாவிலும் கலந்து கொள்ளாமல் இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை மட்டும் கலந்து கொண்டது ஏன்? அதாவது முதலில் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சுதந்திர தின விழா முன்னாடியே கூறிவிட்டார்கள். ஆனால் மறுநாள் சுதந்திர தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்ததும் ஏன் என்ற பல்வேறு கேள்விகளும் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு எழும்புகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று கலைஞர் நூற்றாண்டு 100வது நாணய விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் தமிழக பாஜக தலைவரும் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் வருகை தர உள்ளார்கள். இதில் தமிழக ஆளுநரும் வருகை தர உள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த தேநீர் விழாவில் கலந்து கொள்ளாமல் ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்தால் ராஜ்நாத் சிங் அவர்களும் இதில் புறக்கணிப்பார், அண்ணாமலை அவர்களும் புறக்கணிப்பார், இன்னும் சில எதிர்க்கட்சி தரப்பினர்களும் புறக்கணிப்பார்கள் என்ற கருத்தில் கொண்டு தந்தையின் நூற்றாண்டு விழா எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சர்ச்சையும் இல்லாமல் அமைதியாக நடைபெற வேண்டும் என்றுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக ஆளுநர் RN ரவி அவர்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் கூறி வந்துள்ளார். ஏன் சுதந்திர தின விழாவே 2 நாட்களுக்கு முன்பாக கூட சென்னை IITயில் திமுகவின் சித்தாந்தம் தமிழக பிரிவினையை ஏற்படுத்துகிறது என்று கூட கூறியிருந்தார். இதற்காக திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்திருந்த நிலையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேநீர் விருந்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது அவருடைய சுயநலத்தை காட்டுகிறது. தமிழக மக்களுக்கு உயிரே போனாலும் அவர்களது பாதுகாப்பிற்கு பக்கத்தில்தான் நிற்போம் என்றும் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு அண்ணாமலை மற்றும் பிற கட்சி தலைவர்களையும் சந்தித்துள்ளார். இந்த நிகழ்வு திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி முறிவு ஏற்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது.